இது தமிழ்கிட்ட சொல்றாங்க, இந்த காயம் ஆற முடியும், உனக்கு எதை தொட்டாலும் வலிக்கும்ல, இங்க சமைக்கிறது சுலபம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டிக்கு வலி வரும்போதுதான் அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. நீ காயப்பட்டு தான் எனக்கு நீ சாப்பாடு போடணும்னா நான் பட்னியாவே இருப்பேன். ராஜாங்கம் மோகனா கைய பாக்குறாங்க. இந்த காயம் எப்படி பட்டுச்சுன்னு கேக்குறாங்க. மோகனா எல்லாத்தையும் சொல்றாங்க. பொம்பளைக்கும் இந்த மாதிரி தழும்பெல்லாம் இருக்கும்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் மோகனா. மாதிரில மருந்து வச்சிருக்கியா மோகனா? வச்சிருக்கேங்க, போய் எடுத்துட்டு வா. மோகனாவுக்கு மருந்த போட்டு விடுறாரு ராஜாங்கம். ஈஸ்வரிக்கு அவரோட ஹஸ்பண்ட் மருந்த போட்டு விடுறாரு. பூரணிக்கு அவர் ஹஸ்பண்ட் மருந்த போட்டு விடுறாரு. சேது அவர் கனவை பத்தி தமிழ் கிட்ட சொல்றாரு. கேட்ட உடனே தமிழும் சிரிக்கிறாங்க. 2 பேரும் தூங்கிடுறாங்க. மோகனா தமிழ் கிட்ட சொல்றாங்க, கோலம் போட்டு வந்த உடனே தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருன்னு சொல்றாங்க. சாவித்ரி மிக்சியோட ஜார லூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. பூரணி நான் கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட இருந்து விளக்குமாற வாங்கி கூட்டுறாங்க. மிக்சி ஜார்ல தேங்காய் சில்லெல்லாம் இருக்கு. தமிழ் பொட்டுக்கடலைய போட்டு அரைக்க போறாங்க. இப்ப அரைக்காம வெளியே வந்துருது அந்த சட்னி. வேற வந்துடுறாங்க. என்னாச்சு தமிழ்னு கேக்குறாங்க. நான் சொல்றாங்க, சட்னியை அரைக்கிறதுக்குள்ள அடுப்படியே அலங்கோலம் பண்ணிட்டியே என்று. கியூபாவின் நாணயம் பீசோ. நாளை சந்திக்கலாம்.